திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 19வதா நான்மாடல் கூடலும் 20வதா எல்லாம் வல்ல சித்தராவதல் பற்றியும் பார்க்கலாமா? இப்போ நான்மாடல் கூடல் பற்றி பார்க்கலாம். வருணனுடைய வலிமை குறைஞ்சதுனால வருணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவர் இன்னும் சொக்கநாத பெருமானுடைய திருவிளையாடலை புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால் திரும்பவும் அவங்களுடைய 7 மேகங்களையும் கூப்பிட்டு, நீங்கள் போய் அடைமழை மாதிரி பெய்து அந்த மதுரையே அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஏவி விடுறாங்க. அவங்களுடைய தலைவனான வருண பகவான் ஆணைப்படி 7 மேகங்களும் வேகமாக அப்படியே கருமேகம் மாதிரி மேலே போய் அப்படியே மின்னல் பளிர்னு அப்படியே மின்னல் மின்னுது. ஆகாயமும் 8 திக்குகளும் அப்படியே அதிர்ச்சி அடைகிற மாதிரி ரொம்ப பெரிய சத்தத்தோட இடியும் அப்படியே இடிக்குது. ஆலங்கட்டி மழை மாதிரி பெரிய பெரிய ஆலங்கட்டி மழை அப்படியே பூமியில் விழுந்துதா. அப்புறம் மழை தாரைகள் எப்படி வருதுன்னா அப்படியே பளிங்கு தூண் போல் அப்படியே பெருசு பெருசாக தூண் மாதிரி கொட்டுது. சப்த மேகங்களும் ஒன்றா கூடி அப்படியே விண்ணையே அப்படியே மறைச்சி நின்றுச்சான். அப்புறம் கடும் புயல் காற்று வேற அப்படியே சுழன்று வீசிச்சான். மேகங்கள் மதுரை எம்பதி அப்படியே சூழ்ந்து முற்றுகையிட்டு இருந்ததுனால எல்லா இடமும் வெளிச்சமே இல்லாமல் இருட்டாயிடுச்சான். மன்னர் அபிஷேக பாண்டியனும் மதுரை மாநகரத்து மக்களும் இது என்ன உலகம் அழிய போதோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் சரி, நம்மளை காப்பாற்றுறது எப்போவுமே நம்ம சொக்கநாத பெருமான் தான், அதனால் நம்ம போய் நம்ம சொக்கநாத பெருமானை வழங்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. அபிஷேக பாண்டியன் கோயிலுக்கு போன உடனே சொக்கநாத பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி, நீங்கள் தான் அந்த மதுரையை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. சொக்கநாத பெருமானும் உடனே அவருடைய ஜடாமுடியில் இருந்த 4 மேகங்களை பார்த்து, நீங்கள் உடனே போய் மதுரை எம்பதியின் 4 எல்லைகளையும் சூழ்ந்து நின்றுக்குங்க. 4 மாடங்கள் அமைந்தது போன்று வருணனால் ஏவப்பட்ட அந்த 7 மேகங்களையும் அப்படியே விலகி ஓட செஞ்சுட்டு வந்துருங்க அப்படின்னு ஆணையிடுறாரா. அப்புறம் இறைவன் சொக்கநாத பெருமான் ஆணையிட்டதுனால 4 மேகங்களும் வேகமாக போய் மதுரையினுடைய 4 திசைகளிலையும் சூழ்ந்து அப்படியே வளைச்சி நின்றுச்சான். அப்படியே இடைவெளியே தெரியாதவாறு மதுரையினுடைய மாடங்களையும் கோபுரங்களையும் அப்படியே தூண்களாக்கி அப்படியே ஒன்றா சேர்ந்து மதுரை மாநகரையே ஒரு கூடாரம் போட்டு போத்தினா எப்படி இருக்கோ அது மாதிரி அரணா அப்படியே சூழ்ந்து நின்றுச்சா அந்த 4 மேகங்களும். இதை பார்த்த அபிஷேக பாண்டியனும் மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் மலையின் உச்சியிலிருந்து விழுதில்ல அந்த மழை துளி, அதெல்லாம் அந்த கூடாரத்து மேலே பட்டு அப்படியே செதறி விழுதான். ஒரு மழை துளி கூட மதுரை மாநகரத்துக்குள்ளே படாமல் அந்த 4 மேகங்களும் மதுரையை சூழ்ந்து நின்றுட்டு இருந்ததுனால ஒரு கட்டத்தில் அந்த 7 மேகங்களில் இருந்த தண்ணியெல்லாம் வறண்டு போய் அந்த 7 மேகங்களும் தோற்று போனதுனால வெட்கி தலை குனிஞ்சு நின்றுச்சான். இதை பார்த்த வருணனும் வெக்கத்தால் தலை குடிஞ்சு நம்ம இப்படி தோத்துட்டுமே அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்களாம். ஆனால் அவமானத்தால் அப்படி தோற்று நின்னாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது. சிவபெருமானுடைய திருவிளையாடலை புரிஞ்சுக்கிட்டதுனால உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மதுரையில் இருக்கிற பொற்றாமர குளத்துக்கு பக்கமாக போகிறாரு. அந்த குளக்கரைக்கு பக்கமாக போனதுமே வருணனுடைய வயிற்று வியாதி சரியாயிடுச்சு. சொக்கநாத பெருமானின் பெரும் கருணையை நினைச்சு வருணன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பொற்றாமரை குளத்தில் போய் குளிச்சுட்டு பயபக்தியோட நெத்தி நிறையா திருநீர் அணிஞ்சிக்கிட்டு அப்புறம் ருத்ராட்ச மாலை கழுத்தில் போட்டுக்கிட்டு அப்படியே சிவபெருமானை பூஜை பண்ணுறதுக்காக நினைக்கிறாரு. அப்போ கங்கை போன்ற புண்ணிய நதியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பொற்கொடத்தில் திருமஞ்சன நீராட்டுறதுக்காக தண்ணி கொண்டு வருணன்ட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் நறுமண மலர்களையும் சந்தனத்தையும் வாசனை திரவியங்களையும் இரத்தின கற்கள் பதித்த பொன்னாலான பாத்திரங்களையும் பொன் ஆடைகளையும் கற்பகத்தரு கொடுக்குறாங்க. அப்புறம் தெய்வ பசுவான காமதேனு ஐவகை பழங்களையும் பஞ்சாமிரதத்தையும் பஞ்சகவியத்தையும் அப்புறம் நெய்வேத்தியம் தூபம் தீபம் முதலியனவற்றையும் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்களா. இதனால் மதுரையில் இருக்கிற சொக்கநாத பெருமான வருணன் முறைப்படி பூஜித்தாராம். இறைவனின் 1000 பெயர்களை ஜெபித்து வருணன் முத்துக்களால் இறைவனது திருவடிகளில் அர்ச்சனை பண்ணி வணங்கினார். அப்புறம் வருணனின் பக்தியினால் ரொம்ப சந்தோஷப்பட்ட சிவபெருமான் அவருக்கு முன்னாடி தோன்றி, வருணா, உன் பக்தியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு சிவபெருமான். அப்போ வருணன் இறைவனை பார்த்து, இறைவா,
மணி மந்திர ஔஷதங்களால் நீங்காத என் வயிற்று வியாதியை உங்களுடைய புனித தீர்த்தத்தில் நான் குளிக்கிறதுக்கு முன்பாகவே நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. ஆனால் நான் உங்களோட அருமை பெருமையை தெரியாமல் உங்களையே சோதிக்க நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்கும் கருணை காட்டி என்னுடைய வயிற்று பிரச்சனையும் தீர்த்து வச்சுருக்கீங்க. என்னோடய ஆணவம் முற்றிலும் நீங்கிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களுடைய திருவருளால் உரிய காலத்தில் எனக்கு வீடு பேரும் கிடைக்கும். இனி எனக்கு வேறு என்ன வேணும்? நான் செய்த பிழைகளை எல்லாம் நீங்கள் பொறுத்து எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு பல முறை இறைவனை பணிந்து வணங்கி இறைவன்கிட்ட பல வரங்களையும் பெற்றுட்டு திரும்பி வந்துடுறாரு. இறைவன் சொக்கநாத பெருமான் பேரருளால் 4 மேகங்களும் மலை போல உயர்ந்து 4 மாடங்களாக கூடியமையால் மதுரையம்பதி நான்மாட கூடல் அப்படின்னு சிறப்பு பெயரும் பெற்றுச்சான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சித்தராதல் பற்றி பார்க்கலாமா? நவமணிகள் பதிக்க பெற்ற மணிமுடி சூடிய அபிஷேக பாண்டியனும் பாண்டிய நாட்டு மக்களும் இகபர சுகங்கள் அனைத்தையும் பெற்றிட வேண்டும் அப்படின்னு சொக்கநாத பெருமான் நினைச்சாரு. அதனால் ஒரு சித்த புருஷன் மாதிரி வந்தார். அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார்னா, நீண்ட ஜடாமுடியும் நீரணிந்த நெற்றியும் புலித்தோலினால் ஆன ஆடையும் தங்க பூணணிந்த பிரம்பு ஏந்திய திருக்கரமும் அவருடைய இடுப்பில் திருநீர் பையும் வச்சிருந்தாராம். அழகும் கம்பீரமும் கொண்ட இளம் வயது சித்தர் மாதிரி உருகொண்டு வந்தாரா சொக்கநாத பெருமான். அவர் மதுரையம்பதியோட கடைவீதி, சித்திரை கூடம், நாற்சந்தி, நிலாமுற்றம், மணி மாளிகை, மாடம், திண்ணை என அனைத்து இடங்களிலும் தோன்றினாராம். தென் திசையில் இருக்க மாதிரி இருப்பாராம். அப்புறம் பார்த்தா வடதிசையில் இருப்பாராம். கிழக்கு பக்கமாக இருக்க மாதிரி இருப்பாராம். அப்புறம் மேற்கு பக்கமும் இருக்க மாதிரி இருப்பாராம். இப்படி 4 திசைகளிலும் இருக்கிற மாதிரி சித்தர் உருவத்தில் மக்களுக்கு தரிசனம் தருவார். அப்புறம் மக்கள் எல்லாம் தேடும் போதே அவங்க கண்ணு முன்னாடியே அப்படியே மறைஞ்சு போவார். இது மாதிரி இந்திரஜாலெல்லாம் காமிச்சிட்டு இருந்த இறைவன் கூன், குருடு, செவிடு, ஊமை, முடம் ஆகிய அனைத்து உடல் பிரச்சனையும் தீர்த்து வைப்பாராம். இரும்பு, ஈயம், தாமிரம், வெள்ளி ஆகிய 4 உலோகங்களையும் சொக்க தங்கமாக மாற்றி காட்டுவாராம். இப்படி பல அதிசயங்கள்லாம் செஞ்சு காட்டினாராம் சித்ரா வந்த நம்ம சொக்கநாத பெருமான். இது மட்டும் இல்லாமல் யாரும் செய்ய முடியாத ஆகர்ஷணம், அதிர்ச்சியம், அஞ்சனம், வசியம், வாதம், புயஸ்தம்பம் போன்றவற்றை எளிதாக செஞ்சு காட்டினார். படிப்பறிவே இல்லாத ஒருத்தரோட வாயில் திருநீரை போட்டு அவரை மகா பண்டிதராக்குவார். 7 உலகங்களிலும் உள்ள அனைத்தையும் மதுரைக்கு கொண்டு வந்தார். இப்படி எண்ணற்ற சித்து விளையாட்டுகளை பல இறைவன் மதுரை எம்பதியில் செஞ்சு காட்டினார். இதை பார்த்த மதுரை மக்கள் எல்லாம் அவரை வியந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த சுத்த புருஷர் செய்த சித்து விளையாட்டுகளை எல்லாம் நம்ம மன்னன் அபிஷேக பாண்டியன் கேள்விப்பட்டு ஆளுங்களை அனுப்பி அந்த சித்தரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. மன்னன் அனுப்பின ஆளும் அந்த சித்தர்கிட்ட போன உடனே சித்தர் செய்த அந்த மாயாஜாலத்தை பார்த்துட்டு வந்த வேலையை மறந்துட்டு அவங்க அந்த சித்தர்கிட்டே அவங்களும் தங்கிக்கிறாங்க. மன்னன் அபிஷேக பாண்டியன் அனுப்பிச்ச ஆள் அந்த சித்தரை கூப்பிட்டு வராததுனால மன்னன் அபிஷேக பாண்டியன் அடுத்ததாக அமைச்சரை அனுப்பி அந்த சித்தரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அமைச்சர்களும் சித்தர் முன்னாடி போய் அவரை வணங்கி, சித்தர் பெருமானே, நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் மன்னன் அபிஷேக பாண்டியன் முன்னாடி நீங்கள் வரணும், அவர் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் சித்தரோ, அமைச்சர்களே, உங்கள் மன்னனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் எதுக்கு உங்கள் மன்னன் முன்னாடி நான் வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. அமைச்சர்களும் சரி மனசு கஷ்டப்பட்டு சரி நடந்ததெல்லாம் போய் நம்ம ராஜாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக பாண்டியன்ட்ட மரியா சித்தர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மன்னன் அபிஷேக பாண்டியனும், ஓஹோ அப்படியா, இறையருள் பெற்று இகபர சுகங்களை வென்றிட்ட சித்தர்கள் திருமால், நான்முகன், இந்திரன் போன்றவர்களையே மதிக்க மாட்டாங்க, பூலக மன்னனாகிய என்னையா மதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு நாம் போய் சித்தரை பார்க்கலான்ற எண்ணமும் வருது. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.